ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜனனி நாட்டுக்கோழி சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நம்ம பண்ணையில் அந்த கண் வீங்கியே தான் நுரையீரல் ப்ராப்ளம் வந்துட்டு ஜாஸ்தி, அதாவது 100 குஞ்சுக்கு மேலே மண்டையை போட்டுச்சு ஒரே மாதத்தில். அது எப்படின்னா இப்படி தான் இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு. இதை பாருங்கள், நல்லா பாருங்கள், கண் வீங்கி இப்போ தான் கொஞ்சம் அவங்களுக்கு நகை வந்திருக்கு. இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டை கண்டுபிடிச்சி யாரும் அவங்க எதுவும் சொல்லவே இல்லை. இப்போ இதை பாருங்கள், நம்ம வந்து இப்போ தனியாக கூண்டு வச்சு தனிமைப்படுத்திட்டோம் அதை. ஆமாம், அதுக்கு வேறு எதுவும் லிங்க் இருக்கக்கூடாது. ஆனாலும் அந்த இடத்துல பக்கத்தில் அப்புறம் கோழி வந்து மேயதான் செய்யுது, போய் பார்க்க தான் செய்யுது, மேயதான் செய்யுது. ஆனால் அந்த டயத்தில் வந்து கோழிகளுக்குமே ஒரு 2 கோழிக்கு ஃபார்ம் ஆகி 2 கோழியில் ஒரு கோழி இறந்துச்சு, இன்னும் ஒரு கோழி இருக்குது. இதாக போது பாருங்கள், டே நெய்ஸாக போது பாருங்கள், பொறுமையாக அதெல்லாம் இருக்குது இன்னும். ஆனால் இன்னும் எஃபெக்ட் குறையில. பட் வந்து நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், 2 நாள் ஆகுது. ஆனால் அதில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஓரளவுக்கு. எப்படி சொல்கிறேன்னா, முன்னாடியே வந்து கூண்டை திறந்தாக்கா அந்த குஞ்சுகள் வந்து மூவ் ஆகாது, பேசாமல் அப்படியே உட்காந்துருக்கும். ஆனால் இப்போ வந்து அது கொஞ்சம் மூமெண்ட் ஆகுது. ரெண்டாவது, தொற்று வந்து அடுத்த குஞ்சுகளுக்கு பரவலை. இதை பாருங்கள், இது வந்து இப்போ இந்த கூண்டில் இருக்குது குஞ்சு கோழிகள்லாம் இந்த கூண்டில் இருக்குது. இது கொஞ்சம் ரெக்கவரி ஆனது. இதை இப்போ எடுத்து வெளில விட்ருக்கேன் இதை. ஆனாலும் நைட்டில் வந்து எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் ட்ரீட்மெண்ட், எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பண்ணுறோம். ஆனால் அது வந்து எப்படின்னா, இப்போ நமக்கு உள்ள நுரையீரலுக்கும் பறவைகளுக்கு உள்ள நுரையீரலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, நமக்கு செஞ்ச மாதிரியே அதுக்கு செய்யலாமே, ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மாடு ஒன்று வளர்த்தோம். அந்த மாட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அப்போ நாங்கள் ஒரு வைத்தியம் ஒன்று பண்ணோம். அந்த வைத்தியத்தை இதுக்கு ஃபாலோ பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். அது சக்ஸஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆனால் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இதுதான் வந்து பெஸ்ட்டாக பண்ணலாம். ஆமாம், இது எப்படின்னா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வேப்பம் புண்ணாக்கு இல்லைன்னா வேப்பந்தழை, நம்ம பனங்கு சாம்பிராணி போட்டு புகை பிடிக்கணும். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.